நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த புகைப்படமானது இலங்கையினுடைய கொழும்பு மாவட்டத்தில் இருக்கிற கொச்சிக்கடை பகுதியில் இருக்கிற பொன்னம்பலவானேஸ்வரர் சிவன் கோயிலில் தான் எடுக்கப்பட்டது. இது எனக்கு அனுப்பினவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு பௌத்த சாது. என்னதான் வேறு வேறு இறைவனை கும்பிட்டாலும் கூட, வேறு வேறு மதத்தை சேர்ந்திருந்தாலும் கூட, எல்லாரும் கும்பிடுற கடவுள் எல்லா மதத்துக்கும் பொதுவான அந்த ஒரே ஒரு இறைவன். சரி, இந்த புகைப்படத்தில் இருக்கிற இந்த நீல நிற ஒளி என்ன? இதுக்கு காரணம் தெய்வீக சக்தியா அல்லது விஞ்ஞானமா? கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலவானேஸ்வரர் கோயில் இலங்கையிலேயே மிகவும் பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்று. இந்த ஆலயத்தின் வரலாறு 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே ஆரம்பிக்கிறது. போர்த்துகேயர், ஒல்லாந்தர் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சி காலங்களில் பல இந்து ஆலயங்கள் அழிக்கப்பட்ட போது இந்த ஆலயம் மட்டும் அடக்குமுறைகளையும் அழிவுகளையும் தாண்டி மீண்டும் மீண்டும் எழுந்தது. அதனால்தான் பக்தர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆலயத்தை மனிதன் அழிக்க முயற்சித்தாலும் சிவபெருமான் அந்த ஆலயத்தை காப்பாற்றினார். இந்த கோயிலின் பெயரே அதனுடைய சக்தியை சொல்லுகிறது. பொன்னம்பலம், பொன் போல மதிப்புமிக்க தெய்வீக சக்தி நிறைந்த நடன அரங்கம். இந்த ஆலயத்தில் நடராஜர் வழிபாடு மிகவும் முக்கியமானது. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம், படைப்பு, காப்பு, அழிவு, மறைவு, அருள் போன்ற ஐந்தையும் ஒரே நடனத்தில் வெளிப்படுத்தும் அந்த தத்துவம் இந்த ஆலயத்தின் ஆன்மாவாக இருக்கிறது. இதனால் தான் இந்த கோயிலில் பூஜை செய்யும் போது பலருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு தெய்வ சக்தியை உணர முடிகிறது. சரி, இப்போது அந்த நீல நிற ஒளி வெளிச்சத்துக்கு வருவோம். நம் சாஸ்திரங்களில் நீலம் சிவனை குறிக்கிறது. பாற்கடல் கடையப்பட்ட போது உலகத்தை அழிக்கக்கூடிய ஆழகால விஷத்தை சிவன் குடித்து தன் கழுத்தில் தாங்கினார். அதனால் தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயரும் உண்டு. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிவபெருமான் வீற்றிருக்கும் ஆலயத்தில் நீல நிற ஒளியானது அதிசயமாக தோன்றினால் பலருக்கும் அது சிவபெருமானுடைய வெளிப்பாடாக உணரப்படுவது இயல்பான விடயம்தான். இன்றைய காலத்தில் ஆலய அலங்காரத்துக்காக அதிக வெளிச்சம் கொண்ட LED விளக்குகள் மற்றும் பல நிறங்களை கொண்ட விளக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரவு நேரத்தில் காற்றில் ஈரம், தூசி போன்றவை இருந்தால் அந்த வெளிச்சமானது வெற்றிடத்தில் ஒரு மாதிரியான வெளிச்சம் கொண்ட பிரதிபலிப்பொன்றை ஏற்படுத்தும். இதைத்தான் விஞ்ஞானமானது அட்மாஸ்பெரிக் லைட் ஸ்கேட்டரிங் என்று விளக்குகிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போனா, அந்த இடத்துல ஏற்படுகின்ற இயற்கையினுடைய செயற்பாடுகளால் ஏற்படுகின்ற ஒரு மாய தோற்றம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா அந்த இடத்துல மட்டும் மனசு ஏன் இவ்வளவு அமைதியா ஏன் மாறுது அப்படின்ற கேள்விக்கு விஞ்ஞானத்திட்ட எந்த விதமான பதிலும் இல்லை. அதனாலதான் இந்த காட்சியை ஒரு புத்த சாது பார்த்தாலும் இல்ல ஒரு சிவபக்தன் பார்த்தாலும் இருவருக்கும் அது ஆன்மீகமான ஒரு அனுபவமாக தான் தெரியும். நிச்சயமா சிவபெருமானுடைய தெய்வீக சக்தியால தான் அந்த அதிசயமான ஒளியானது தெரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. சிவம் என்பது ஒரு மதம் இல்லை, அது முழு பிரபஞ்சத்தின் சக்தி. இது உண்மையிலேயே ஒரு தெய்வ சக்தியால் உருவான ஒரு ஒளியா, இல்லாட்டி இயற்கையில் ஏற்பட்ட மாறுதல்களால் உருவான ஒரு ஒளியா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க.